गुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ विश्वं भूतं भुवनं चित्रं बहुजादातं जायमानं जयते सर्वो ह्येष रुद्रस्तस्मै रुद्राय नमो अस्तु। ॐ शिवतनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं शोभितं मोदकेन अरुणकुसुममाला व्याळलम्बोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। சிவா திருச்சிற்றம்பலம். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். எல்லாம் அல்ல கருணைக்கடலை ஆகிய பரமேஸ்வரர் இந்த உலகம் உய்யும் பொருட்டு நம் அனைவரையும் ரட்சிக்கிறார். நிஷ்கலா நிலையிலிருந்து சகல நிலை அடைந்து நாம் கேட்கும் வரங்களை வாரி வாரி வழங்குகிறார். நமது சைவாகமத்தில் கிரியை என்பது முக்கியமானது. அக்கிரியைகளில் பாவனை என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நாம் எவ்விதம் பாவனை செய்கிறோமோ அவ்விதமே இந்த கிரியும் அமைகிறது. யாதிருஷி பாவனா கிரியா பவதி தாதிருஷி என்று ஆகம ஸ்லோகங்கள் கூறுகிறது. நாம் லிங்கத்தில் இறைவனை ஆவாகனம் செய்யும் பொழுது நமது பாவனையில் லிங்க பாவனை ஏற்படவில்லை என்றால் நாம் லிங்கத்தில் இறைவனை ஆவாகனம் செய்தல் கூடாது. லிங்காகாரோபமர்த்தேன பாவனே லிங்கதான் தியஜேத். அதே போல்தான் கும்பத்திலும் நாம் கும்பத்திலும் இறைவனை ஆவாகனம் செய்யும் பொழுது நமது பாவனையில் கும்ப பாவனை ஏற்படவில்லை என்றால் கும்பத்திலும் இறைவனை ஆவாகனம் செய்தல் கூடாது. கும்பாகாரோபமர்த்தேன பாவனை கும்பதான் தியஜேத் என்று ஆகம ஸ்லோகங்கள் கூறுகிறது. அதனால் அப்பேற்பட்ட பாவனையை இறைவனுடைய சொரூப லட்சணங்கள் கூறுகின்றது. எவ்வாறு என்றால் மிகவும் சுருக்கமாக அழகாக 4 வரியில் கூறுவது தான் தியான ஸ்லோகங்கள். சிவாகம தியானங்கள் பற்பல. அதில் விக்னேஸ்வரரை போற்றி அவருடைய சொரூப லட்சணங்கள் சொரூப இலக்கணங்களை கூறுவதுதான் இந்த 16 ஷோடச விக்னேஸ்வர கணபதி தியானம். இதனுடைய மந்திரார்த்தத்தை பற்றி சிந்திப்போம். சென்ற சபையில் நான் உரையாற்றிய பொழுது முதல் 5 தியானங்களுடைய அர்த்தத்தை பற்றி சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 3 தியானங்களுடைய அர்த்தத்தை பற்றி சிந்திப்போம். ஷஷ்டம் துவஜகணபதி தியானம் எஃப் புஸ்தகாட்ச குணதண்ட கமண்டல ஸ்ரீ நிர்வர்த்தியமான கரபூஷணமிந்து வர்ணம் ஸ்தம்பே ரமானன சதுர்புஜ சோபமானம் துவாம் சம்ஸ்மரே துவஜகணாதிபதிம் சதன்யா. விக்னேஸ்வர தியானத்தில் 6வதாக இருப்பவர் தான் துவஜகணபதி. இவருடைய லட்சணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்திப்போம். யஹா என்றால் யார் ஒருவர். புஸ்தகாட்ச குணதண்ட கமண்டலம். புஸ்தக என்றால் புத்தகம், அக்ஷ என்றால் ருத்ராட்ச மாலை, குணதண்டம் என்றால் கைக்கம்பு, கமண்டலம் போன்றவைகளை வைத்திருப்போரும். நிர்வர்த்தியமான கரபூஷணம், மிகவும் அழகிய கைகளுடையவருமான. இந்து வர்ணம், இந்து என்றால் சந்திர பகவான், சந்திர பகவானே போல் பொலிவுடையவுமான. ஸ்தம்பேரமானன சதுர்புஜ சோபமானம், யானை முகத்தோடும் 4 கைகளோடும் இருப்பவருமான. சோபமானம் என்றால் பிரகாசிப்பவருமான. துவாம் சம்ஸ்மரே துவஜகணாதிபதி, துவஜகணாதிபதி ஆகிய துவாம் உன்னை சம்ஸ்மரேது என்றால் நினைக்கின்றாரோ சக அவர் தன்யகா என்றால் தன்யனாக இருக்கின்றான் என்று இந்த தியானத்தினுடைய பொருள். அடுத்ததாவது சப்தமம் பிங்கள கணபதி தியானம் பக்வச்சூத பல கல்பமஞ்சரி மிக்ஷுஷாரதில மோதகை சக உத்வஹன் பரசுஹஸ்ததே நம ஸ்ரீ சகாயுத தேவ பிங்கள. விக்னேஸ்வர கணபதி தியானத்தில் 7வதாக இருப்பவர் தான் பிங்கள கணபதி. இவருடைய லட்சணங்கள் எவ்வாறு இருக்கின்றது காண்போம். இக்ஷுச்சாரத்தில மோதகைஹி என்றால் கரும்புச்சாறு, எள்ளுருண்டை, மோதகை இவைகளையும். பக்வச்சூத்த பல கல்பமஞ்சரி, சூத்த பலம் என்றால் மாம்பழம், மிகவும் சுவையான மாம்பழ தொகுப்பையும். உத்வகன் என்றால் கொண்டிருப்போருமான. பரசு ஹஸ்ததே நமஹா, பரசு என்றால் கோடாரி. கோடாரியை வைத்திருப்பவரே ஸ்ரீ சகாயுத, லக்ஷ்மியின் உதவியுடன் இருப்பவரே
தேவபிங்கள, தேவனாகிய பிங்கள கணபதி உனக்கு வணக்கங்கள் என்று இதனுடைய பொருள். அடுத்ததாவது அஷ்டமம் உச்சிஷ்ட கணபதி தியானம். லீலாப்ஜம் தாடிமம் வீணா ஷாலிகுஞ்சாட்சசூத்திரகம் தததுஷ்டிஷ்ட நாமாயம் கணேஷ பாத்துமே சகஹா. விக்னேஸ்வர கணபதி தியானத்தில் 8ஆவதாக இருப்பவர் தான் உச்சிஷ்ட கணபதி. இவருடைய லட்சணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று காண்போம். லீலாப்ஜம் என்றால் தாமரைப்பூ, தாடிமம் என்றால் மாதுளை பழம். தாமரைப்பூ மற்றும் மாதுளை பழத்தையும் வீணா ஷாலி குஞ்சாட்ச சூத்திரகம், வீணா என்றால் வீணை, நெற்கொத்தும் வீணை நெற்கொத்து, அக்ஷய் என்றால் ருத்ராட்ச மாலையும், ததது வைத்து கொண்டிருப்பவருமான உச்சிஷ்ட, உச்சிஷ்ட என்ற பெயருடையவருமான ஸ்ரீ கணேசா கணபதியானவர், அயம் இந்த கணபதியானவர் கணேஷ பாத்துமே, பாத்து என்றால் காப்பாற்றட்டும், நம் அனைவரையும் காப்பாற்றட்டும் என்று இந்த தியானத்தினுடைய பொருள். மேலும் அடுத்த சபையில் எனக்கு வாய்ப்பளிக்கும் பொழுது அடுத்தடுத்த தியானங்களுடைய அர்த்தத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கூறியதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்து நெறிப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஹரி ஓம்.